இந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு என் ஹஸ்பண்ட் பெர்மனன்ட் பாஸ் ஆகுற வரைக்கும் இந்த ஆபீஸ்ல நான் கால் வைக்க மாட்டேன். அண்ட் டோன்ட் வரி மீரா, இத உடனே சந்திரா கிட்ட சொல்லி ஒரு சீன்லாம் கிரியேட் பண்ண மாட்டேன். ஆனா உனக்கு எந்த விதத்துல பாட கத்து தரணும்னு எனக்கு தெரியும். டேக் கேர் நீல். Get back to your work. டிரைவர், கார் எடுங்க. I will miss you, sir. லண்டன்ல வச்சு உன்னை தூக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு காசு உன்னை ஏர்போர்ட்ல தானே நான் டிராப் பண்ணேன். திரும்ப எதுக்காக இந்த நேரத்துல நீ அனுபவ பார்க்க போன? பிளான் பண்ண மாதிரி லண்டன் ஃபிளைட் ஏறி இருந்தா என்ன வேணா நடந்திருக்கலாம். என்னை காப்பாத்தினதே நீதான். இது மத்த யாருக்கும் புரியாது, ஆனா என் மனசுக்கு தெரியும். என்னை காப்பாத்தினது நீதான். இது தற்செயலா கூட நடந்திருக்கலாம், ஆனா காரணம் நீதான். இந்தா இந்தா இந்தா, தண்ணி குடி தண்ணி குடி. திடீர்னு பொறை ஏறிடுச்சுமா. தெரியுது, ஆனா இந்த நேரத்துல உன்னை யாரு நினைக்கிறாங்கடி? சூர்யா சார் தான் என்ன நினைச்சிருக்கணும். இப்போ லண்டன்ல டைம் 5 மணி இருக்கும். சூர்யா சார் மீட்டிங்கும் முடிஞ்சிருக்கும். அவரையே என்ன நினைச்சிருப்பாரு. உன்னை முதல் தடவை பார்த்ததே ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். அன்னைக்கு மட்டும் என் சைக்கிள் பஞ்சர் ஆகாம இருந்திருந்தா, நீ வர்ற ஆட்டோவை நிறுத்தாம இருந்திருந்தா, நானும் நீயும் ஒருத்தர் பார்த்திருக்கவே மாட்டோம். உன்னோட வெகுளித்தனம், வெளிப்படையான பேச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியாமலேயே போயிருக்கும். எல்லாரும் ஒருத்தர் மீட் பண்ண டைம் முடிவு பண்ணுவாங்க. ஆனா நாம மீட் பண்ணணும்னு அந்த டைமே முடிவு பண்ணிருக்க. சார், நான் உங்களை எக்கச்சக்கமா மிஸ் பண்றேன். என்கிட்ட அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்ததே இல்லை. எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. இடைவெளி அதிகமாக எண்ணங்கள் அதிகமாயிட்டே இருக்குன்றது எனக்கு இப்பதான் சார் புரியுது. மத்தவங்க இப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பா வரும், எப்படியெல்லாம் தோணுமான்னு. ஆனா இப்போ எனக்கு தோன்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா சார்? நமக்கா அனுபவம் வர்ற வர மற்றவங்க என்னதான் காதலை பத்தி சொன்னாலும் அதை நம்மால முழுசா உணர முடியாது. பழகின கொஞ்ச நாள்லயே மனசளவுல நெருங்கின ஒரே ஆள் நீதான். உன்னால மட்டும் எப்படி என் மனசுல உள்ளத உடனே புரிஞ்சுக்க முடியுது?
அன்னைக்கு நான் லாட்ஜில் தூங்கிட்டு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்னீங்க. அன்னைக்கு நான் தூங்கலன்னா அதையெல்லாம் உங்க மனசுலே போட்டு புதைச்சு வச்சிருப்பீங்கல்ல. அதே மாதிரி இப்பவும் எல்லாத்தையும் மனசுல போட்டு மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சிட்டு இருக்கீங்களா சார்? உங்க மனசுல இருக்கிறத என் கண்ணை பார்த்து என்னைக்குதான் சொல்ல போறீங்களோ? நீ எவ்வளவு நெருக்கமானவன்னு நான் உன்கிட்ட சொல்லணும் அனு. ஆனா எப்படி, எப்போ? என்னால ஒரு முடிவுக்கே வர முடியல அனு. கடல்ல நின்னுக்கிட்டு தாகம்னு தவிக்கிறவங்க நிலைமை தான் இப்ப நம்மளோட நிலைமையும். எல்லாருக்கும் இதை எப்படி புரிய வைக்கிறது? ஏன் எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன்? இதுதான் என்னோட பிரச்சனையா? உங்களை தடுக்கிறது எது சார்? நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிற வயசு வித்தியாசமா, இல்ல மத்தவங்க என்ன சொல்வாங்கன்ற பயமா? இந்த கண்ணாமூச்சி ஆட்டெல்லாம் போதும் சார். நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இந்த உலகத்துல எந்த மூளைக்கு வேணாலும் போங்க சார். நீங்க வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா சீக்கிரமே சொல்லிடுங்க சார். நான் முதல்ல வந்து உன்னை பார்க்கணும். என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்றேன். எங்க போறீங்க சூர்யா சார்? நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்காது. ஏன், என்ன பண்ண என் போனை? பிளாக் பண்ணிட்டேன். பங்கஜ், இவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு, ஆனாலும் போன் பண்ண கூடாதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியாதா சார்? போன் மூலியமா தான் பிரச்சனையே வரும். சார், உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ப்ளீஸ் கோஆபரேட், டிஸ்சார்ஜ் மை டியூட்டி சார். எல்லாம் சேஃபா தான் இருக்குன்னு தெரியற வரைக்கும் இப்படிதான் சார். யூ மீன் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் லண்டன்ல இருக்கேன். இஸ் இட்? எஸ் சார். மீராக்காவது சொன்னீங்க? இல்ல. அடுத்து நீங்க யாரை கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். நீங்க இங்க இருக்கிறது நம்ம 2 பேரையும் தவிர ஒரு காக்காக்கு கூட தெரியாது. நான் ஆபீஸ் போகாம இருந்தா அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வரும். வேற வழி இல்ல சார், நான் ஆபீஸ் போய் தான் ஆகணும். நீங்க இங்க சேஃபா இருங்க, நான் கிளம்புறேன் சார். தோஸ்த், மேரா ஜிகரி தோஸ்த், நீ ஒரு இடத்துலயும் நான் ஒரு இடத்துலயும் இருக்கிறது ஒரு சுவாரஸ்யமே இல்ல தோஸ்த். உன் பக்கத்துல நான் வந்துட்டுமா? ஓகே, இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? நான் எங்க இருக்குன்னு சொல்லு பாப்போம். தோஸ்த், நான் ஹலோன்னு சொன்னா கேட்கிற தூரத்துல தான் நீ இருக்க. ஹலோ, பயந்துட்டியா? இங்க பாரு தோஸ்த், நான் சொல்றது நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் இல்ல. உன் ஃப்ரெண்ட் சூர்யா கிட்ட சொல்லி வை, அவன் சாவு நெருங்கிடுச்சு. இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட் ஆசைப்படுற எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நிறைவேற்றி வச்சிடு. ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். சூர்யாவோட ஆசையில நான் பாத்துக்கிறேன். எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அதை நான் சொல்லவா? பாருடா பாருடா, மேரா ஜிகரி தோஸ்த், நீ பேசிட்டா? தோஸ்த், நீ பேசினப்புறம் என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? தோஸ்த், நீ பேசு தோஸ்த். சொல்லு 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 தோஸ்த், நான் கேட்கிறேன். சொல்லு 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 சொல்லு. ஏண்டா வெறி பிடிச்ச மாதிரி குலைக்கிற? நீ சூர்யாவை தூக்குறதுக்கு முன்னாடி ஒன்ன நான் தூக்கணும், அதுதான் என்னோட ஆசை. இந்த பங்கச் இருக்கிற வரைக்கும் உன்
நிழல் கூட சூர்யா மேல படாதடா. சேலஞ்சு தோஸ்த், சேலஞ்சு. இந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தோஸ்த். ஆனா ஒண்ணு, நான் ஜெயில இருந்து கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போறேன்னு சொன்னதுமே நீ பயந்துட்ட பத்தியா? அதான் என்னோட வெற்றி, உன்னோட தோல்வி. சூர்யா கிட்ட சொல்லி வை, புயல் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. The storm began. அது குறுக்க வரத்து மலை மடுகு எதையும் பார்க்காது அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் தோஸ்த். உங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரம் சாவடிக்கிறேன்டா. ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ என் முகத்தை பார்த்து பதில் சொல்லனா நீ பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்டா அப்படி இருக்க? என்னால உன்னை இப்படி பார்க்க முடியாது. வா, முதல்ல போலாம். என்ன நடக்குதுன்னு வெளில போய் பார்க்கலாம். எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார். பூஜைக்கு ராஜாவே போனாலும் பூசாரி ஆக முடியாதுன்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இப்பவும் இருக்கோம். ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் மாறிட்டாங்க. அவங்க நம்மள பாக்குற விதமும் மாறிடுச்சு. முக்கியமா எல்லாருடைய கண்ணும் உங்க மேலதான் சார் இருக்கு. நான் உங்க தளபதி. உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க ராஜாவாவே இருந்தாலும் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது சார். புரியுதா ராஜா? அப்பா, ரொம்ப நாளா சினிமா பார்க்கல பங்கஜ். பட் இப்ப நீ கொடுத்த எஃபெக்ட் ஒரு படம் பார்த்த எஃபெக்ட் இருக்கு. அவனுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? நீ முதல்ல பயப்படுறத விட, இல்லனா இப்படிதான் நாள் முழுக்க நான் உட்கார்ந்துருக்கணும். புரியுதா? நீங்க நக்கலா சொன்னாலும் இதுதான் உண்மை. உங்களுக்கு வேற வழி கிடையாது. அவன் அப்படிப்பட்ட ஒரு மிருகம். அவனோட முழு வீரியமும் என்னன்னு அவன் பாயும்போது தான் புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், நிச்சயம் நீங்க பாதுகாப்பா தான் இருக்கணும். பங்கஜ், பங்கஜ், ஓம் ஸ்ரீ வாஸ்துதேவாய நமஹ. ஓம் ஸ்ரீ வாஸ்துதேவாய நமஹ. ஓம் ஸ்ரீ வாஸ்துதேவாய நமஹ. Guys, please welcome our great Vastu Guruji, Sri Kailasha Guruji. Guruji, welcome to our Prakash Group of Companies. ஓம் ஸ்ரீ வாஸ்துதேவாய நமஹ. இவன் என்ன தேவாங்குக்கு பேண்ட் சட்டை போட்டு விட்ட மாதிரி வினோதமா இருக்கிறான். எதுக்கு இத்தனை பாசி மணி போட்டிருக்கான்? ஒருவேளை சைடுல பாசி மணி வியாபாரம் ஏதாவது பண்றானோ? ஓம் ஸ்ரீ வாஸ்துதேவாய நமஹ. ஓம் ஸ்ரீ வாஸ்துதேவாய நமஹ. இங்க என்னமோ பிரச்சனை இருக்குதே. ஆமா சார், காலையில இருந்து நெட் கனெக்ட் ஆகல. அட்மின்ல பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. Guys, be serious. This is not funny, okay? ஆபீஸோட கண்ட்ரோல் இப்ப நான் எடுத்துக்கிறதுனால அண்ணன் வரதுக்குள்ள சில இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ்லாம் பண்ணி ஆகணும். பட் சார், சூர்யா சாரை கேட்காம உடனே சேஞ்சஸ் பண்ண என்ன சார் அவசியம்? மீரா, வெயிட் மீரா. 1 hourக்கு 5 lakhs மீரா. சாரி குருஜி, நீங்க மத்த இடத்தையும் பாருங்க குருஜி. FM
வடக்கு, தெற்கு. இங்க வேலை செய்யறவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுமே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே சார். எல்லா வீக்கெண்ட்லயும் பார்ட்டி பப்புன்னு குத்தாட்டம் போட்டுட்டு தானே இருக்கோம். உடம்பு சரியில்லைன்னா காய்ச்சல், சளி, இருமல்னு அர்த்தம் இல்ல. வாஸ்து தத்துவம். நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் புரியாது. நான் சொல்றது பெரிய தத்துவம். உடம்பு சரியில்லைன்னா ஒருத்தர் மனரீதியாவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களை எல்லாம் பார்த்தா உங்க எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தோணுது. கரெக்ட் குருஜி, கரெக்ட். குருஜி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓம் வாஸ்துதேவாய நமஹ. சத்தமே சரியில்லையே. இந்த மரத்துல செஞ்ச டேபிள இங்க வைக்க கூடாது, வாஸ்துக்கு ஆகாது. எல்லாத்தையும் மாத்தணும். அதோட நான் சொல்ற மரத்துல தான் இந்த டேபிள் எல்லாம் செய்யணும். வாட்? அப்படியெல்லாம் மாத்த முடியாது சார். நீங்க நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு ஈஸியான வேலையெல்லாம் இல்ல. கரெக்ட். குருஜி, இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கா? வேற ஆப்ஷனா? ஓம் வாஸ்துதேவாய நமஹ. ஓம் வாஸ்துதேவாய நமஹ. ஓம் வாஸ்துதேவாய நமஹ. இங்கே இருக்கிறவங்க வடக்க பார்த்து உட்காந்து வேலை செய்யணும். எனது செவர பார்த்தா? அப்பதான் லாபம் கூட வரும். யாருக்கு சார்? இல்ல சார், சிஸ்டம் இந்த பக்கம் இருக்கு. நீங்க சிவரை பார்த்து உட்கார சொல்றீங்க. நீல் நீல் வெயிட். ஓகே அனு, போய் உட்காரு. சார் போ. குட் குட். டர்ன் பண்ணு, டர்ன் பண்ணு. ஃபுல்லா டர்ன் பண்ணு.